குட் மார்னிங் மேடம். ம் குட் மார்னிங் மேடம். மார்னிங். யாரு? நீ ஏன் இங்க வந்த? நீ என் ஆஃபீஸ்க்குள்ள நுழையிற வேற மாதிரி வேலை பேசுற, விலைக்கு வாங்குற ஒரே ஒரு ஆளை உன்னால அவ்வளோதான் முடியும். நீ எங்க அப்பா அழிச்சவ, அது இருக்கும்ல, இங்க இருக்கும்ல, மறக்குமா? பஞ்சம் தேக்கணும்ல. உன் பேர் என்ன? மறந்து போச்சே. கல்பனா. கல்பனா, ஒரு ஆளை நீ வேலைக்கு வாங்கிட்ட. சுமதி என் ஆபீஸ்ல வேலை செய்யறவ. அது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. என் ஆபீஸ்ல வேலை செய்யறவ அவ ஒரே ஆள். அதை கணேஷ் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு ஆளை நீ சாகடிச்ச, அழிச்ச. எங்க அப்பாவை ஒரு ஆள் வாழ்க்கையை அழிச்ச. அது யார் தெரியுமா? கணேஷ். இந்த கணேஷ் அவன் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் ஆகணும்லாம் ஆசைப்படல. இன்னைக்கு வந்து உன் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படல. எல்லாத்துக்கும் காரணம் நீ. எல்லாத்துக்கும் காரணம் நீ. வெறி, பணத்து மேல வெறி, பதவி மேல வெறி. அதுக்காக எல்லாத்தையும் அழிக்க நினைச்ச. அழிய மாட்டான் இந்த கணேஷ், அழிய மாட்டான். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. ஓஹோ, இவ்வளோ பெரிய லெக்சர் கொடுக்கறதுக்கு தான் நீ மெனக்கட்டு இங்க வந்தியா? இன்னும் நிறைய இருக்கு. ஒருத்தன் வந்துட்டா நண்பன், சிநேகிதன் யாரையும் பார்க்க மாட்டான் அந்த கணேஷ். அவங்களே பார்க்காதவன் பொண்ணை விட்டுருவானா? கல்பனா, ஒரு விஷயம், மோதணும்னா என்கிட்ட நேரடியா மோது. கைக்கூலிகளை பிடிக்கிறது, காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது அதெல்லாம் விட்டுரு. நீ என் நெஞ்சில குத்திருந்தா நான் செத்துருப்பேன். ஆனா நீ குத்துனது என் முதுகுல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் நெஞ்சை விட வலிமையானது என் முதுகு. ஆயிரம் காயங்கள் இருக்கு, 1000 பேர் குத்திருக்கானுங்க. அதெல்லாம் கடந்து வந்தவன் தானா? போர்க்களத்துல எவனும் நிராயுதபாணியா நிக்க மாட்டான். ஆயுதங்கள் இருக்கும். திறமையான போராளிகளுக்கு மட்டும்தான் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். நீ உளவு பார்க்க ஒரு ஆளை பிடிச்ச என் ஆபீஸ்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருமே என்னோட உளவாளிங்க. இந்த கணேஷ் அறிவாளியா புத்திசாலியான்னு கேட்டா புத்திசாலி. வாழ்க்கையில் அறிவு ஜெயிக்காது, புத்திசாலித்தனம் தான் ஜெயிக்கும். இதை புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்கான்னு யோசி. உன் புத்தியை பயன்படுத்தி. கல்பனா, ஒரு விஷயம், சில நேரங்களில் தான் மூளையை பயன்படுத்தணும். நான் எப்படி தெரியுமா?
மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறவன் இல்ல, இங்கிருந்து இங்கிருந்து யோசிக்கிறவன். மனசால யோசிப்பேன், மூளையால செயல்படுத்துவேன். ஒரு கருப்பாடு என் ஆபீஸ்க்குள்ள, உன் ஆபீஸ்ல எல்லாரும் எல்லாரும் இந்திரா, அம்மா இந்திரா, அம்மா தார தப்பட்ட சத்தம் கேட்டுச்சா? அது கேட்க வந்தீங்களா? இல்ல அது கேட்கலன்னு பார்க்க வந்தீங்களா? என்னம்மா ஏன் இப்படி பேசுற? நீங்க தான் என்ன கொன்னுட்டு போயிட்டீங்களே. ஒரு ஜீவனை கத்தியால குத்தி கொல்லலாம், வெட்டி கொல்லலாம், விஷம் கொடுத்து கொல்லலாம், அடிச்சும் கொல்லலாம். இந்த உலகத்திலேயே 100 ரூபாய் பணம் கொடுத்து கொன்ன ஒரே ஆளு நீங்க தான். அம்மாடி, அப்படி பேசாத இந்திரா. செத்துட்டேன், அன்னைக்கே செத்துட்டேன். இப்ப நீங்க பாக்குறது வெறும் ஜடம். உயிரே இல்லாம ஒரு உருவம் நடமாடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கொடுத்த வாக்கு மீறி இருக்கலாம், மறந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் பழைய அண்ணன் கொடுத்த 100 ரூபாய என் புள்ளகிட்ட கொடுத்துட்டேன். வச்சிடுவான், என் நெத்தில வச்சிடுவான். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு முழ கயிறு, ஒரு புடவை, இல்ல ஏதாவது ஒரு துணி, இது இருந்தா போதும் நான் சாகிறதுக்கு. ஆனா இன்னும் ஏன் வாழ்றேன்னு தெரியுமா? என் புருஷன் இல்லாம என் புள்ளைய வளர்த்தேன். அவனை யாருக்கும் ஒருத்திக்காவது புருஷனாக்கி பார்க்கணும்ல, அதுக்காக தான். ஏற்கனவே என்ன கொன்னு போட்டுட்டீங்க 2 பேரு. முதல் தடவை என் புருஷனால செத்த, 2வது தடவை என்ன தோள் மேல தூக்கி போட்டு வளர்த்த அண்ணனால செத்த. கல்லு. இப்ப நான் வெறும் கல்லு.
இந்திரா, எல்லாத்தையுமே பிரசாத் என்கிட்ட சொல்லிட்டாம்மா. என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வார்த்தை? பாசத்துக்கு வேலை மன்னிப்பு இல்ல, நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு. என் மனசுல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் போட்ட தோசையும் நீங்க எனக்கு கொடுத்த 100 ரூபாயும் படம் மாதிரி. அது என்னால மறக்கவும் முடியல. உங்கள மாதிரி பெரிய பணக்காரங்கள மன்னிக்கிற மாதிரி பெரிய ஆளும் நான் இல்ல. ஏம்மா, நான் தான் சொல்றேன் இல்லம்மா. வேண்டாம். குப்பை தொட்டிக்குள்ள எச்சியலையை போடலாம், குப்பைய போடலாம். வெள்ளிக்காசு போட முடியுமா? நான் ஒரு குப்பை தொட்டி, சாதாரண குப்பை தொட்டி. கோபுரங்கள் கோபுரமாவே இருக்கட்டும், நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன அப்படியே விட்டுருங்க, குப்பை தொட்டியாவே. புள்ளி வச்சுதான் கோலம் போட ஆரம்பிப்போம். ஆனா கோலம் போட்டதுக்கு பிறகு புள்ளிக்கு மரியாதை இல்ல, கோலத்துக்கு தான் மரியாதை. உங்க வாழ்க்கையில நான் வெறும் புள்ளி, கோலம் இல்ல. நான் அலங்கோலம். மனசோட வலி மனுஷனுக்கு தெரியாது, அது மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ரத்தத்தோட நேரம் ரத்தத்துக்கு தெரியாது, ஆனா அது மனுஷனுக்கு தான் தெரியும். நான் அது தெரிஞ்ச மனுஷி, நீங்க தெரியாத மனுஷன். போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வரலாமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கே பேசிட்டியே. மனுஷ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அன்னைக்கு அப்படி பேசின, அது கோவம். அதுக்காக எப்பவுமே ஒருத்தங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிடக்கூடாதே.
நூலிழையில நெய்றது தானே எல்லா புடவையும். அதுக்காக ஒரே புடவை போதும்னு முடிவு பண்ணிட முடியுமா? மாத்திரம் இல்ல, தினம் தினம் ஒண்ணு மாத்திரம் இல்ல, சில தேவைகளுக்காக ஒரே நாள்ல பல புடவைகளை மாத்திரம் இல்ல. பொம்பளைங்க மனசு தறி மாதிரி. அந்த தறி ஒரு புடவைய நெய்யறதுக்கு பயன்படலாம். அது தேவையில்லாம தறிக்கெட்டு போயிடக்கூடாது. அப்படித்தாங்க மனசும். தறிக்கெட்டு போயிட்டா அவ பேர் ஊதாரி. ஊதாரிக்கு வாழ்க்கை தெரியாது, வாழ புரியாது. நீ யார சொல்ற? யாரையும் சொல்லல, யாருக்காகவும் சொல்லல. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நாமதான் பெரியவங்கன்னு நம்மளோட பெரியவங்க முன்னாடி போய் நிக்க கூடாது. வாழ்க்கை முக்கியம் இல்லைங்க, அனுபவம் தான் முக்கியம். அனுபவங்கிறது தானே வாழ்க்கை. அது அனுபவிக்கிறது இல்ல, அனுபவம். கத்துக்கிறது, கத்துக்கிட்டு வளருது. வளர்ந்தவங்க முன்னாடி நாம முட்டாளா போய் நிக்கணும். அது ஒரு எம்டி லேண்ட். முட்டாள் வளர்ந்துட்டோன்னு நினைச்சா அவன் கடைசி வரைக்கும் முட்டாள் தான். புத்திசாலி ஜெயிச்சிட்டான்னு நினைச்சா அவன் வாழ்க்கை முழுக்க முட்டாள். இத நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் பேச வந்தது பிரசாத் கிட்டதான், உங்ககிட்ட இல்ல. பிரசாத் வந்தா ஒரு விஷயம் சொல்லுங்க. நெருப்புக்கு நீந்த தெரியாது, ஆனா நீருக்கு நெருப்பு அணைக்க தெரியும்.